சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்று திமுக ஐடி அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. திராவிட கட்சிகள் கூட்டணி கணக்குகளில் பிஸியாக இருக்க தனிவழி காணும் நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் வியூகத்தின் முதல் பெரும் பாய்ச்சலை நாளை திருச்சியில் நிகழ்த்தவுள்ளது. அமைச்சர் நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பிற மாநிலங்களில் இருந்து வந்துள்ள பழங்குடியின மாணவ மாணவியர் தமிழக கலாச்சாரம் குறித்த தங்கள் மாநில மக்களிடம் பரப்ப வேண்டுமென சமூக வலைதளங்களிலும் பகிர வேண்டுமென பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற திட்ட நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி பேசியுள்ளார். திருச்சி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாநகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது. நிகழ்விற்கு மாநகராட்சி மேயர் அன்பழகன், ஆணையர் மதுபாலன், துணை மேயர் திவ்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து விளக்கி பேசியுள்ளார். தொடர்ந்து சிறந்த தூய்மை பணியாளர்களுக்கு விருது மற்றும் நலவாரிய அட்டை வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தடபுடலாக தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் பேரணி பிரச்சாரம், கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் வாக்குறுதி என கட்சிகள் தீவிர களப்பணியில் இறங்கியிருக்கும் சூழலில் திமுக தனது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை வரும் 22ஆம் தேதி ஆரம்பிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமைச்சர் கே.என். நேரு மீதான அமலாக்கத்துறையின் ஊழல் புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் இதெல்லாம் எங்களுக்கு பின்னடைவல்ல என்று நீதிமன்ற உத்தரவு குறித்து ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். படம் பிரச்சினை சிபிஐ விசாரணை என தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மத்தியில் ஆளும் பாஜக அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்று கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்து இருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அச்சுறுத்தல்களுக்கு அமைச்சர் கே.என். நேரு பயப்பட மாட்டார். கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேட்டி. அமைச்சர் கே.என். நேரு அவர்களின் தேர்தல் பணியை பார்த்து பொறாமைப்பட்டு பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு திமுக முறியடிக்கும் என கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே உள்ள பழமையான பொன்காளியம்மன் கோவிலை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படைத்துள்ள ததுமும் தமிழ் பெருமிதம் எனும் நூலை இன்று தலைமை செயலகத்தில் நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொண்டார். நாளை வேட்பாளர்கள் அறிவிப்பு. சொந்த தொகுதியில் களமிறங்கும் சீமான். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த மண்ணான சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் தங்களுக்கு முறையான நிவாரணமும் இழப்பீடும் கம்பெனி தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை என்றும் அதை பெற்றுத் தருவதில் அரசும் சுணக்கம் காட்டுவதாகவும் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தியோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து முறையிட்டு உள்ளனர். இந்த நிலையில் அட்டை பூச்சியா எங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டாங்க என்று மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேருவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேருவுக்கு எதிரான மனு தள்ளுபடி. ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. அமைச்சர் கே.என். நேரு மீதான பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு திமுக முறியடிக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். மாம்பழம் சின்னத்தை முடக்கம் செய்யவும் தன்னை தலைவராக அங்கீகரிக்கும் வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பை தள்ளி வைக்கவும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவின் மதுரை முகமாக இருந்தவர்தான் முன்னாள் மத்திய இணையமைச்சர் மு.க. அழகிரி. 2014ஆம் ஆண்டு கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் மு.க. அழகிரியையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கட்சியை விட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நீக்கியுள்ளார். இந்த நிலையில் அதிமுகவில் இணையும் அழகிரி ஆதரவாளர்கள் அமைச்சர் தொகுதி டார்கெட்டா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அமைச்சர் கே.என். நேரு மீதான அமலாக்கத்துறையின் ஊழல் புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியுள்ளார். திமுக கூட்டணி கை கொடுக்குமா, காலை வாருமா காங்கிரஸ் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னமும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 8வது கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்து உரையாற்றியுள்ளார். எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட மாடல் 2.0 அமையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரையாற்றியுள்ளார்.
அமலாக்கத்துறை அவிழ்த்துவிடும் திமுக அரசின் ஊழல்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளிலேயே உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மன்னிக்க முடியாத அளவிற்கு ஊழல் மலிந்த திமுக அரசை வரும் தேர்தலில் தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் காத்திருக்கின்றனர் என தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதங்களில் திரும்பவும் ஆட்சிக்கு வந்து வேகமாக பணிகளை தொடர்வோம் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டை கிழிவது வழக்கம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிண்டலாக பேசியது குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள பதிவு பதிலடியாக அமைந்துள்ளது. தலைமை சொன்ன வார்த்தைக்கு மரியாதை, பயந்து போகல வைகோ அவர்களே என்று மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் ஸ்டாலினுடனான சந்திப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரை பாராட்டிய கோவை திமுக நிர்வாகியின் பதவி பறிப்பு, குண்டோடு ராஜினாமா செய்த உடன்பிறப்புகள். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கும் KN நேருவுக்கு எதிராக நிலவி வரும் ஊழல் புகார்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் மற்றும் டெண்டர் ஒதுக்கீடுகளில் சுமார் 1020 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுயமரியாதை சீண்டப்பட்டால் முதல் குரல் எழுப்புவேன் என சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகையில் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியபோது கடந்த 5 ஆண்டுகளில் 5 நிதிநிலை அறிக்கைகள் அளிக்கப்பட்டு இவ்வாண்டுக்கான இடைநிலை நிதிநிலை அறிக்கை, வேளாண் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன. இதன் தொடர்ச்சியை அடுத்து 2 மாதங்களில் மீண்டும் வந்து இன்னும் கூடுதலாக வேகமாக வந்து பணியை தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழக மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாக செய்ததாக நான் நினைக்கிறேன் என்றும் மக்களுக்கு நன்றி, EPSக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். ED கடிதங்கள் 2300 கோடி ஊழல் முதல்வருக்கு தெரிந்தே என்றும் சென்னையில் தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது என்ன பதில் கூறப் போகிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பிரிவு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது தலைவர் விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் அருண்ராஜ் பேசியுள்ளார். தமிழக இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பதிலுரையை அதிமுக பாஜக MLAக்கள் புறக்கணித்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட சென்னை மேற்கு மாவட்டம் 1000 விளக்கு மேற்கு பகுதிக்கான 30 இளைஞர் அணி மன்றங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 19/2/2026 அன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து என்னை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். பொதுத் தேர்வுக்கு ஸ்கிரைப் நியமனம் மீண்டும் பழைய முறையே தொடரும். சென்னையில் +2 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் சொல்வதை எழுதுபவர் நியமனத்தில் பழைய முறையே தொடரும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் நலப்பணியாளர் சங்கம் சார்பில் சென்னையில் நேற்று முன்தினம் முதல் காத்திருப்பு போராட்டம் நடந்து வருகின்றது. இந்த நிலையில் பட்டதாரி ஆசிரியர்கள், கிராம உதவியாளர்கள், மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள், ரேஷன் ஊழியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அரியாங்குப்பம் புதுச்சேரியில் கடலுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற உரிமமில்லாத படகு கவிழ்ந்ததில் பெங்களூரை சேர்ந்த பெண் இறந்துள்ளார். சிறுவர்கள் உட்பட 7 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் படகோட்டியின் தவறால் மனைவியை இழந்தேன் என்று இழந்த பெண்ணின் கணவர் அழுவது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,420 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன் மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.